அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம இன்றைக்கி வந்திருக்க லொக்கேஷன் ஆந்திராவில் இருக்க கடப்பா டிஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க பென்னா ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் ஓடுது. அதுக்கு மேலே இருக்கிற கண்டி கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340 கிலோமீட்டர்ஸ் வரும். பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 280 வரும். கடப்பா அப்படி அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். இது இந்த கோட்டைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பென்னா ரிவர் போகுது. அது என்னன்னா இந்த பள்ளத்தை அரித்து பெரிய பள்ளமாக்கிடுது. அந்த பாறையெல்லாம் நல்லா அரித்து தள்ளிட்டு பாறையாக்கிடுது. இது பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த லொக்கேஷன் இந்தியாவோட கிராண்ட் கேன்யன் சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்குல்ல கிராண்ட் கேன்யன் ஒன்று இருக்குது. அந்த ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, பிரசாந்த் ஐஸ்வர்யா யார் மாதிரி, அது அங்கே அமெரிக்காவோட கிராண்ட் கேன்யன். ஸோ வாங்க உள்ளார போய் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்க இடம் இதான், இந்த ஃபோர்ட் இருக்கு இல்லையா, ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் இதான் என்ட்ரு ஆகிறோம். இதுக்கப்புறம் தான் உள்ளார போயிட்டு ஒரு ரவுண்ட் போகிறோம். கந்தி கோட்டையை சொல்லணுன்னா உங்களுக்கு பிரம்மாண்டம் தான். இந்த பெரிய பெரிய மதில் சுவர், இந்த பெரிய கேட்டு, அந்த பெரிய கதவு இதெல்லாம் பார்த்தா மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதோட சொல்லணுன்னா நேச்சுராகவே இது அமைஞ்சிருக்க இடம் பார்த்தோம்னா, இந்த ஃபுல் வீடியோஸ் பார்த்து முடிச்சிங்கன்னா எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அமைஞ்சிருக்க இடமே பார்த்திங்கன்னா பயங்கர சேஃபஸ்ட்டு ஜோனில் தான் இருக்குது. அந்த பக்கம் பெரிய பள்ளம், அந்த ஆறு அரிச்சு போய் அவ்வளோ பெரிய பள்ளம் டவுனில் இருக்கும். ஸோ எதிரிகள்லாம் வரணுன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. லாஸ்ட்டாக அந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் இது நல்லா பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல. நிறையா அரசர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க அந்த கோட்டையை. ஸோ அதனால எல்லாம் மிக்சடாக இருக்கும். உள்ளார பார்த்தீங்கன்னா மசூதி, கோயில் எல்லாம் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் இந்த கோட்டை மட்டும். இது ஒரு வாட்ச் டவர்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. கண்காணிப்பு கோபுரம் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த எதிரிகள்லாம் அங்கே இருந்தால் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ உள்ளார கோட்டையை தாண்டி உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். நிறைய காரு எல்லாம் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வில்லேஜ் இருக்குங்க. அதான் அந்த மாதிரி தோணும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த கோட்டை ஃபுல் ரவுண்டில் இருக்குன்னா கரெக்டாக அந்த கோட்டையோட சென்ட்ரு பாயிண்டில் தான் அந்த வில்லேஜ் இருக்குது. இது சார்மினார் நம்ம ஹைதராபாத்தில் பார்த்துப்பீங்க இல்லையா, இந்த வில்லேஜ் பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்கள். வில்லேஜ் உள்ளார தானே இருக்குது இந்த கோட்டையை, மிடில் தான் வில்லேஜ் இருக்குது. அதனால் வில்லேஜ் மக்கள்லாம் அங்கே ஹாயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த என்ட்ரானதுமே ஃபஸ்ட்டு இந்த ஜெயில் தான் உங்களை வர இருக்குது. ஏன்னா வந்ததும் உள்ளார தூக்கி போட்டுருவாங்க போலக்கு அந்த எதிரிகள்லாம் வந்தாங்கன்னா. அது ஒரு சின்ன ஜெயில், வேறு ஏதாவது பெருசாக வேறு எங்கேயோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இங்கே இல்லை, அது ஒரு ஸ்மால் ஜெயில் தான். கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்து இது இல்லையா, என்ன பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் தானே மெயின்டைன் பண்ணுறது. இருந்தாலும் ஆனால் லாஸ்ட் டைம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்தப்போலாம் எனக்கு இது இந்தளவுக்கு இல்லை. இப்போ அந்த வேல பார்த்தீங்களா, கீழே நடக்கிற வாக்கிங் பாத்துலாம் உங்களுக்கு சூப்பராக கல் எதை லே பண்ணிக்கிட்டே இருக்காங்க சூப்பராக. உள்ளார நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக சூப்பராக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அந்த நம்ம இதெல்லாம் பார்ப்போம்ல, நம்ம கர்நாடகாவில் அந்த மேல்கோட்டெல்லாம் பார்த்தோம்னா அந்த பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ணியிருப்பாங்க நிறையா. அங்கே தளபதி படம், அந்த ராஜாதிராஜா பண்ண டைம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்காது. இப்போ போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோஸில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் மேல்கோட்டையில் போட்டிருக்கேன், அது ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் பார்த்தா தெரியும். இது ஒரு ஏதோ கீழே டவுன் மாதிரி போகுது. அதான் இறங்கிறதுக்கு பயந்துட்டு போகல, ஃபுல்லாக வவால் மேலே இருக்குது பாருங்கள் பயங்கரமாக. அதனால் அது பயந்துட்டு மேலே போகல. அதனால் அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்துட்டோம். இது அந்த சார்மினார் வெளில வந்துட்டோம் இல்லையா, சார்மினார் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு நேராக அது அங்கே அது தெரியுது பாருங்கள், அதான் மாதவ பெருமாள் டெம்பிள். ஸோ இது ஜெயிலில் ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு அடுத்தது மாதவ பெருமாள். இப்போ லெஃப்ட்டு திரும்பிட்டோம் இல்லையா, லெஃப்ட்டு திரும்ப ஸ்ட்ரைட்டாக போனால் அதான் அந்த வில்லேஜ், ஃபுல் வில்லேஜும் இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய கிணறு, அந்த காலத்தில் பெருசாக வெட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வில்லேஜ் எல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும்ல. இங்கே நம்ம ஊரில் இந்த மாதிரி பிரம்மாண்ட கிணறுலாம் நம்ம ஊர்லேயே பார்க்கலாம், நிறைய வில்லேஜில் இப்போயும் இருக்குது. வந்துட்டோம் இந்த மாதவ பெருமாள் சுவாமி டெம்பிள். இந்த லொக்கேஷனில் தான் அந்த விக்ரம் சாரோட சாமி 2 அந்த ஃபைட் சீன் ஒரு அருவா தூக்கிட்டு வருவார்ல, அது இந்த என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து கேட்டு உள்ளார போகிறோம் இல்லையா, உள்ளார என்ட்ரு ஆகிறோம் பாருங்க. இது இந்த சிற்பக்கலையெல்லாம் இதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இங்கே, அதாவது இந்த கட்டிடக்கலை சிற்பக்கலை ரசிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை ப்ளஸ் கட்டிடக்கலை இப்படி ரசிக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு
சரியான லொக்கேஷன் இதுதான். உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த இயற்கை சார்ந்த இடமும் ஒரு பாதுகாப்பு அரணோடு இருக்க ஒரு இடமும் ஒரு கட்டிடக்கலை ஒரு ரசிப்புத்தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கரெக்டான லொக்கேஷன். இந்த கோயிலோட பில்லர்ஸ்லாம் பாருங்கள் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு. எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னால் இருக்க உழைப்புலாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். நல்லா ஆனால் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ அளவுக்கு இருந்ததான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போல்லாம் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, யூடியூப் ஐடியாவும் கிடையாது. அப்போ நிறைய ஊர் சுற்றி இருக்கேன். அப்போல்லாம் நமக்கு இந்த சேனல் ஐடியாவே தெரியாது. ஸோ அதில் அப்போ நான் அந்த காலகட்டத்தில் எடுத்துருந்தால் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கலாம், நிறைய போட்டிருக்கலாம் போல இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டேன் அப்பயே. ஸோ இது கோயில் லொக்கேஷன் முடிச்சுட்டு அடுத்த அந்த பக்கம் அந்த ஜும்மா மசூதி போகணும். ஸோ இது நிறையா பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சைடில் அந்த வெளியில் வந்துட்டோம்லையே அந்த காம்பவுண்ட் வந்த மாதிரி ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த இது போயிட்டுருக்கிறது வந்து இந்த ஜும்மா மசூதி. டெல்லியில் இருக்குது இல்லையா, இங்கே ஹைதராபாத்லேயும் இந்த மாதிரி மாஸ்க் இருக்குது நிறைய இடம், பெரிய மசூதிலாம். கொஞ்சம் பாழடைஞ்ச கொஞ்சம் மசூதி, இந்த பாழடைஞ்ச கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோட்டையோட இந்த எச்சங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உடஞ்சி போனது. இது வந்து அந்த இப்போ தெரிஞ்சது இல்லையா, அது வந்து அந்த தானியம்லாம் சேமிப்பு கிடங்கு. இந்த அது அந்த இது உள்ளார அந்த கோட்டை. இதில் ஏதாவது படம் ஷூட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இது உள்ளார பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, நிறையா ரூம்ஸ். எத்தனையோ எவ்வளோ ரூம்ஸ்ன்னு சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக அது மெமரியில் இல்லை. பாருங்கள் ஒரு கோட்டை, அது உள்ளாரே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமோட ஒரு 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 கூட்டு இதுவாக இருக்குது. பார்த்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். ஒரு மத நல்லிணக்கங்கிறத அந்த காலத்தில் கடைப்பிடிச்சிருக்காங்க போல. இது அடுத்த லொக்கேஷன் ரங்கநாத சுவாமி டெம்பிள். இதுவும் உள்ளார அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். என்னென்னா லாஸ்ட் வீடியோஸ் உண்டவல்லி கேவ்ஸில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும். ஐயோ என்னடா பயங்கர வெயிலில் வந்து மாட்டிப்போன்னு பயந்துகிட்டே வந்தேன். இங்கேயும் அதே தான் சொல்லணும், பை காட் கிரேஸ் தான். லைட்டாக ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது உள்ளார வந்ததும். என்ன வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கமே, சில்லுன்னு இருக்குது, வெயில் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஆந்திராவில் இந்த சம்மர் கிட்டத்தட்ட சம்மரில் போயிட்டு ஒரு டார்ஜிலிங் ஃபீலிங் வந்துருச்சுன்னா இந்த டைம் தான் எனக்கு. அவ்வளோ ஒரு கிஃப்ட்டு தான் நமக்கு இந்த கடவுளுக்கு இதோட ஆசீர்வாதம் தான் போல இருக்குது. ஏன்னா இன்னொரு பயம் வந்துச்சு மழை ஸ்டார்ட் ஆனது. ஐயோ அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்காத போயிட்டோம்னா அவ்வளோ கஷ்டமாக. ஏன்னா அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கே நமக்கு இந்த லொக்கேஷன் வந்ததே மெயினாக இந்த கோட்டையை மட்டும் இல்லை, அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்தே அவனுங்கிற மைண்டு வந்துட்டோம். என்னடா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோமோ தெரியல. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை செம்ம மழை. நல்லா போன லொக்கேஷன்னு சம்மர்லலாம் போயிடாதீங்க. போனீங்கன்னா அவ்வளோதான். நம்ம வில்லேஜில் சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் பழமொழி, செத்து சுண்ணாம்பாயிடுவாங்க. அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லாம் அவ்வளோதான், நிற்கவே முடியாது. கொடை பூச்சிட்டு நின்னா கூட உங்களால் அவ்வளோ இருக்கும். ஆனால் இந்த லொக்கேஷனை பாருங்கள். இதை மிஸ் பண்ணிட்டுலாம் என்னால் 100% போகவே கூடாது மைண்ட் வச்சுட்டேன். ஒரு வேளை இன்றைக்கி மழை கண்டினியூ ஆச்சுன்னா நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு முடிச்சுட்டு போகலாங்கிறது தான் மைண்டில் இருந்தேன். நல்ல வேலை மழை எனக்காகவே கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கன்னு கடவுள் எனக்கு ஆசீர்வதிச்சிட்டார் போலக்கு. அப்படி ஏன்னா இந்த லொக்கேஷன் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் நான் பர்டிகுலராகவே வந்ததே. இந்த லொக்கேஷன் பார்த்து ரசிக்கணும் தான். ஏன்னா அப்படி ஒரு லொக்கேஷன் இது சூப்பராக இருக்கும். இந்த இயற்கையே இந்த லொக்கேஷனை எப்படி பண்ணி வச்சு இந்த பாருங்கள், அந்த ரெட் கலரில் பாறையை எவ்வளோ வருஷம் அரித்து தள்ளிட்டு லொக்கேஷன் அப்படி பண்ணி வச்சு. இந்த சொன்னேன் இல்லையா, தானிய கிடங்கு இதுதான். அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் கிடங்குகளில் சேமித்து வச்சுருவாங்க. போருக்கெல்லாம் போனால் அது தேவையான இதெல்லாம் சேமித்தா தான் இதே தான் இந்த தானிய கிடங்கு. இது ஒரு பெரிய குளம் போலக்கு, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது உள்ளார. ஆனால் அந்த மன்னர் காலத்தை சொல்லணும்னா இதாங்க. இது வெளியில் கோட்டையிலேருந்து வெளில வந்துட்டோம். இந்த கோச் பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நம்ம படத்தில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்த மாதிரி தெரியுதா? இந்த இதில் வரும் நம்ம சிரஞ்சீவி சார் படத்தில் அந்த பிகினிங்கில் சொல்லியிருப்போம் பாருங்கள், சைரார் நரசிம்ம ரெட்டி. அதான் அந்த படத்தில் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்களா? இது கண்டிப்பாக நம்ம எஸ்டிஆர் சக்கச்சவந்தவானம் சிம்பு சாரையும் விஜய் சேதுபதி ஷூட் பண்ணுவார்லாம் அந்த லொக்கேஷன் தான் அது, நம்ம மணி சார் படம். அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ணதெல்லாம் வந்து டென்ட்டு. அந்த 1 டே ஸ்டே வந்தாங்கன்னா டென்ட்டில் தங்குற மாதிரி டென்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் நிறையா வரும் போல இருக்குது. ஸோ மை டியர், இது வரைக்கும் பார்த்து ரசிச்சு போயிருங்க நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.